அவ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன செய்ய போறான்? இவன் அக்கினியை இறக்கிட்டு யூதர்கள் இப்ப இவன் யார தேவன் சொல்ல போறான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் தன்னை கடவுள் என்று சொல்ல போறான். அந்த இடத்தில் தான் அவன் தான் மேசியா இல்லை, அவன் ஆன்டி கிரைஸ்ட் என்பது வெளியரங்கமாக போகிறது. இப்ப அவன் தன்னை கடவுள்னு சொல்லும் போது பெரும்பான்மையான யூதர்கள் அவனை அக்செப்ட் பண்ணுவாங்க. 1,44,000 யூதர்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டார்கள். ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எலியா இறக்கிட்டு பரலோகத்தில் உள்ள தேவனைத்தான் தேவன் சொன்னாரு, தன்னை தேவன் சொல்லல. ஆனா இவனோ அக்கினியை இறக்கிட்டு தன்னை தேவன் சொல்றான். இவன் தேவனாக இருக்க முடியாது, மேசியாவாக இருக்க முடியாதுன்னு சொல்லி அங்கதான் 2 கூட்டமாக பிரியும். மகா உபத்திரவ காலம் அங்கே ஆரம்பிக்கும். அப்போ இவன் ஒரு பக்கம் அக்கினியை இறக்குனதுனால யூதர்கள் ஒரு கூட்டம் இவனை அக்செப்ட் பண்ண தொடங்குவாங்க. இவன் அக்கினி இறக்குனதுல இன்னொரு